ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஜிம்முக்கு போறவங்க என்னென்ன சாப்பிடலாம்? ப்ரோ, ஜிம்முக்கு போறவங்க கண்டிப்பா நிறைய முட்டை சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், நியூட்ரிஷன் நிறைய எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இந்த பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் ஜிம்முக்கு போறவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது. நார்மலாவே நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம் தான் இது எல்லாமே. ஒரு ஞாபகம் இருக்குதா? நம்ம ஒரு 4வது இந்த 5வது எல்லாம் படிக்க சொல்ல நம்ம வந்து சார்ட் எல்லாம் வரையோம் பார்த்தீங்களா? ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு குட் ஃபுட்ஸ், பேட் ஃபுட்ஸ், குட் பிஹேவியர், பேட் பிஹேவியர், நம்மளுக்கெல்லாம் அப்பவே நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். ஆனா நம்ம யாரும் சாப்பிடுறது கிடையாது. இன்னும் நோட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா அது நீங்களும் பண்ணிருப்பீங்க. ஜிம்மு இல்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்றப்பதான் உங்களுக்கு ஞாபகமே வரும். என்னென்ன சாப்பிட்டா டயட்ல இருக்கலாம். ப்ரோ, இதெல்லாம் டயட் இல்ல. நார்மலாவே நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம் தான் இது எல்லாமே. நம்ம யாரும் சாப்பிடுறது இல்ல. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா ஒரு 40 வயசு மேல இருக்காங்க, உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இல்ல நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்ல வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சாப்பிடுங்க. டெய்லியும் ஒரு 5 பாதாம் நைட் ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச பாதாம் காலையில எழுந்து தோலை உரிச்சு சாப்பிடுங்க. வாரத்துல 2 நாள் கீரை எடுத்துக்கோங்க, எக்கு எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிம்முக்கு போனா இதெல்லாம் பண்ணணும் இல்ல, நார்மலாவே நல்லா இதெல்லாம்